ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்கனவே பலமுறை நம் பள்ளி விழாக்களுக்கு வருகை தந்து அறிமுகமானவர் தான். அவர் மாற்றுத்திறனாளிக்கான ஆணையர் அலுவலகத்தில் பணியமர்த்தும் அலுவலராக பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக அதாவது 3500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஜனாதிபதி அவார்டு வாங்கினார். சிறந்த அதாவது யாருமே இந்தியாவில் வரைக்கும் செஞ்சது கிடையாது. சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், மனிதநேயக்க மனிதர், எனக்கு அதாவது 11 ஆண்டுகளாக நெருங்கிய நண்பர். அரசு அதிகாரிகள்லாம் ஒரு நல்ல போஸ்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். பட் இவர் இன்னைக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. இவங்க திரு எம்.என். ரெஜிஸ் அவர்கள் செங்குன்றம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக உள்ளார். சமூக பாதுகாப்பு துறையில் சென்னை மாவட்ட குழந்தை நல உறுப்பினராக உள்ளார். நானும் இருக்கிறேன் சென்னை மாவட்ட குழந்தை உறுப்பினராக. இதுக்கு முன்பாடி இருந்தார். இன்னைக்கு சென்னை மாவட்ட தமிழகத்தில் இன்னைக்கு குழந்தைகள் அந்த பாதுகாப்பா அதாவது கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்ல பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு இருக்கிறது முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா சென்னை சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி. அதில் ரெஜிஸ்டருக்கு என்னன்னா அவர் தமிழ் ஆசிரியராக இருந்தாலும் பல மொழிகள் தெரியும் அவருக்கு. ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆசிரியரானவர். அவர் இந்தியில பேசுவார், நான் தெலுங்குல பேசுவேன். அப்போ 65% 25 மொத்தம் 80% சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ அதில் முக்கியமான பொறுப்பு அந்த யதார்த்தமாகவும் தைரியமாகவும் ஹேண்டில் பண்ண நான் அவர்கிட்ட தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர்கள் விழாவிற்கு வந்திருக்காங்க, நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திரு எம். ஆறுமுக பெருமாள் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவையில் இணைச் செயலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சிறந்த சமுதாய தொண்டர், சிறந்த ஆன்மீக மற்றும் இலக்கிய பேச்சாளர். ஸோ இவர் குறிப்பாக சொன்னால் கவிமாமணி குமரசனுடைய சகோதரர். நாங்கள் முதல் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ அவர் இந்த விழாவிற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பெருமக்கள் அனைவரும் வருக என அன்போடு வரவேற்கிறோம். விழாவினை சிறப்பிற்காகவும் எங்கள் பள்ளியின் உயர்வுக்காகவும் பெருமை சேர்க்கும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், நண்பர்கள் அனைவரும் வருக என அன்போடு வரவேற்கிறோம். இங்கே குறிப்பாக சொன்னால் உலக வாழ்வியல் நெறி சங்கத்தினுடைய தலைவர் அரிமா ரங்கநாதன் ஐயா வந்திருக்கிறாங்க. பன்மலர் ஆசிரியருடைய இதழ்கள் இப்போ நடராஜன் ஐயா வந்திருக்கிறாங்க. ஸோ அரசு அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சையத் ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சமூக பாதுகாப்பு துறையில் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் வருக அன்போடு வரவேற்கிறேன். மேடையில் என்னுடன் வீட்டிற்கும் பேராசிரியர் பர்வின் சுல்தான் அவர்களுக்கும் திருமதி லலிதா ராமானுஜம் மேடம் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் மேடையில் வீட்டிற்கும் திரு ரெஜிஸ் அவர்களுக்கும் ஆறுமுக பெருமாள் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாருதி சேவா நிறுவனத்தின் 10வது ஆண்டு விழாவில் என்னை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற கோரியுள்ள திரு ராமலிங்கம் அவர்களுக்கும் அவரது துணைவியார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த விழாவில் கலந்து கொண்டு பல வல்லுநர்களின் கருத்துக்களை கேட்டு தங்களின் சிறப்பு குழந்தைகளுக்கு சில பயன்களை பெற்று செல்ல வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அவரது உறவினர்களுக்கும் குறிப்பாக சிறப்பு குழந்தைகளுக்கும் எங்களது மாற்றுத்திறன் நலத்துறை சார்பாக மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிறு உரையை தொடர்ந்து ஆற்ற விரும்புகிறேன். எனக்கு பின்னால் பேசவிருக்கிற பேராசிரியர் அவர்கள் கல்லூரியில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள விரைவாக செல்ல வேண்டியிருப்பதால் என்னுடைய உரையை சிறு உரையாக முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும், கடந்த 1 மாத காலமாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த விழாவில், அதாவது திருச்சி, விழுப்புரம் மற்றும் இங்கே சென்னையில் நடைபெற்ற விழா, எந்த விழாவில் கலந்து கொண்டாலும் மாற்றுத்திறனுடையோரை பற்றியே அவர்கள் பேசினார்கள். அதிலும் குறிப்பாக மாற்றுத்திறனுடையோருக்கு என ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம் நிறைவேற்றப்பட்ட யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஃபார் ரிகார்டேஷன் ஆஃப் த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் UNCRPD என்ற பிரகடனத்தை பற்றி அதை அமலாக்குவதனால் மாற்றுத்திறனுடையோருக்கு என்னென்ன நன்மைகள் சேரும் என்று விரிவாக எடுத்துரைத்து அதன் பயன்களை அவசியம் மாற்றுத்திறனுடையோருக்கு கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பத்துடன் மாநில அரசின் மூலம் ஏற்கனவே நடத்தப்பட்டு வரும் திட்டங்களுடன் கூடுதலாக பல திட்டங்களை இந்த கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இன்னும் இந்த மாற்றுத்திறன் நலத்துறைக்கான தனியான மானிய கோரிக்கை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் போது இன்னும் பல புதிய திட்டங்களை அறிவிக்க உள்ளார்கள். இதற்கு மேலாக குறிப்பாக இதுநாள் வரை இந்த மாற்றுத்திறனுடையோரை ஊனமுற்றோர் என்றே அனைத்து பிரிவினரும், அதாவது பார்வையற்றோர், செவித்திறன் குறையுடையோர், வாய் பேச முடியாதவர், கைகால் ஊனமுற்றவர், மன வளர்ச்சி குன்றியோர்
தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர், மனநிலை பாதிக்கப்பட்டோர், இந்த பல பிரிவினரை பொதுவாக ஊனமுற்றோர் என்றே கூறி வந்தனர். இந்த வார்த்தை குறிப்பாக அந்த வகை மக்களுக்கு மிகவும் புண்படுத்தும் வகையில் இருப்பதால் அதை மாற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் திறமைகள் உள்ளது, அவர்களும் பல செயல்களை செய்ய இயலும், அவர்கள் செய்யும் செயல்களின் இறுதி பரிமாணமானது மாற்று வகையிலே வரும், ஆகையால் அவர்களுக்கு மாற்று திறன் உள்ளது, எனவே அவர்களை மாற்று திறனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று முதலில் அரசாணை பிறப்பித்தார்கள். இரண்டாவதாக அதற்கு மேலாக இந்த துறையை ஏற்கனவே சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்து வந்தார்கள். அந்த துறையை அவரின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டார்கள். மேலும் அரசாங்கத்தில், அதாவது குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் ஊனமுற்றோர் அவர்களின் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கவனிப்பதற்கென்று சமூக நலத்துறையின் அரசு செயலாளர் இதுவரை செயல்பட்டு வந்தார். அதற்கு பதிலாக இப்போது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கென குறிப்பாக ஒரு முதுநிலை IAS அலுவலரை நியமித்துள்ளார். இப்போது நேரடி கட்டுப்பாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்துறையை வைத்துள்ளார்கள். ஆகவே கடந்த வாரம் எங்களது அரசு செயலாளரும் எங்களது மாநில ஆணையர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற சென்றபோது அவர்கள் சொன்ன முதல் கட்டளை இந்த ஊனமுற்றோர் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் மாற்றுத்திறனாளிகள் என்றுதான் அனைவரும், நீங்கள் அரசு அலுவலர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் சரி, பெற்றோரும் சரி, அனைத்து வகை பொதுமக்களும் இனிமேல் மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்ற அதற்கான விழிப்புணர்வு முகாம்களை விரைவாக நடத்துங்கள் என்று கட்டளையிட்டார்கள். இதுதான் நான் உங்களுக்கு இட்ட முதல் பணி என்று கூறியுள்ளார்கள். மேலும் இது தொடர்பாக பல மறுவாழ்வு திட்டங்களை அவர்கள் கொண்டு வர உள்ளார்கள். இது தொடர்பாக மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி ஒதுக்கீடு பெற உள்ளார்கள். மேலும் குறிப்பாக இந்த பள்ளியில் மன வளர்ச்சி குன்றியோர் மட்டுமல்லாது கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் அந்த கற்றலில் குறைபாடுகள் ஏன் ஏற்படுகின்றன என்பதை நன்கு ஆராய்ந்து அவர்களுக்கு அந்த கேப்பை ஃபில்லப் செய்யும் வண்ணம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சிகள் அளித்து அந்த மாணவர்களும் மற்ற மாணவர்களுடன் 100% மார்க் எடுக்கவில்லை என்றாலும் 70-80% எடுக்க வைப்பதற்கு இந்த மாருதி சேவா நிறுவனம் முயற்சி செய்து வருகிறது. எங்கள் துறையின் சார்பாக நான் என்ன தெரிவிப்பது என்னவென்றால், இந்த மாதிரி கற்றலில் குறைபாடு உள்ளவரை எங்களது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஒரு ஊனமுற்றோராக மாற்றுத்திறனாளி என இப்போது எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் மத்திய அரசினால் 7 வகை மாற்றுத்திறனுடையோர் மட்டுமே கணக்கில் கொண்டு வரப்பட்டுள்ளனர். இந்த கற்றலில் குறைபாடு உள்ளவர்களை மாற்றுத்திறனாளிகளின் கீழ் அந்த பட்டியலில் கொண்டு வரவில்லை. ஆகவே நீங்கள் இங்கு பெற்றோர்கள் தயவு செய்து அதற்கு நன்கு முயற்சி செய்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் மேடம் அவர்கள் என்னுடன் வண்டியில் வந்திருக்கும்போது சொன்னார்கள், பேராசிரியர் அவர்கள் இதற்கான நல்ல ஒரு விழிப்புணர்வை நடத்த வேண்டும், ஒரு பெரிய தேசிய அளவில் ஒரு செமினார் கருத்தரங்கை நடத்த வேண்டும், அந்த கருத்தரங்கின் மூலம் பெறப்படும் ஆலோசனைகளை ஏற்று அதை அரசுக்கு ஒரு கருத்துருவாக அனுப்ப வேண்டும். கருத்துரு அனுப்புவது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அதை பரிசீலனை செய்ய வைத்து அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை பெற்று திட்டத்தை அமலாக்க தேவையான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என என்னை கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே நான் இந்த விழாவிற்கு இது ஒரு 10வது ஆண்டு விழா, ஏதோ வருடத்திற்கு ஒரு விழாவில் நடத்துவார்கள், பெற்றோர்கள் வருவார்கள், சிறப்பு ஆசிரியர்கள் மாணவர்களை பற்றி ஏதோ ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் என்று மட்டுமில்லாது இது ஒரு அவசிய